இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார், வாதாட போகிறார். நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக, நியாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுடைய வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் பண பலத்தை வைத்து, ஆள் பலத்தை வைத்து அவர்கள் உங்களுடைய வழக்குகளை பொய்யான வழக்குகளாக மாற்றி உங்களை சோர்ந்து போக வைக்கிறார்கள், உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகாதா, என்னுடைய வழக்கிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஏன் ஆண்டவரே இந்த வழக்கு, ஆண்டவரே இந்த வழக்குக்கு ஒரு முடிவு இல்லையா, இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது, ஏதாவது எனக்கு வழி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, என் மீது போடப்பட்ட பொய்யான வழக்குகள் எல்லாம் நீங்கி போகணுமே ஆண்டவரே, ஏன் எனக்கு வாதாடுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக வழக்காட போறேன், நான் உனக்காக வழக்காட போறேன். நீ இழந்ததை திரும்ப பெற போற. சொத்தை இழந்திருக்கலாம், இன்னும் கம்பெனி இழந்திருக்கலாம், இன்னும் நிறைய பணத்தை நீங்க இழந்திருக்கலாம், ஆட்களை இழந்திருக்கலாம், உங்க கம்பெனியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியே போயிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே எனக்காக வழக்காட யாரும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஃபைலை எடுத்து உங்களுக்காக வாதாட போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரால கூடாதது எதுவுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், அவரால் மனுஷனுடைய இருதயத்தை திருப்ப முடியும். உங்களுக்குன்னு ஆண்டவர் உங்க வழக்குல விடுதலை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை பெறணும் ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா, எந்த மனுஷனை கொண்டாகிலும் ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யும்படி வழியை திறப்பார், நிச்சயமாய் திறப்பார். பல நாட்களாய் மூடப்பட்ட உங்க கம்பெனிகள் திறக்க போகிறது. பல நாட்களாய் மூடப்பட்டு முத்திரை போடப்பட்ட உங்க கம்பெனிகளை கர்த்தர் திறக்க போறாரு. கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. அழுது இருக்கிறீங்களா? மனப்புலம்பல், ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நான் குப்பையில கிடக்குறேன், நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போய் எனக்கு வழக்காட யாரும் இல்லாமல் நான் குப்பையில கிடக்குறேனே. குப்பையில கிடக்குற உங்களை ஆண்டவர் தூக்கி கோபுரத்துல வைக்க போறார். அவர் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்க போறார். சொந்து போகாதீங்க, உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களுடைய பிராணனை கொள்ளையிடுகளுடைய நிலைமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு இருங்க, உங்க ஜெபம் வீணாய் போகாது. உங்களுக்காக தேவனே வழக்காடி உங்களுடைய நியாயத்திலிருந்து விடுதலை பெற்று உங்களுக்கு வரவேண்டிய அத்தனைகளையும், நீங்கள் இழந்ததை அத்தனையும் திரும்ப பெறும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அவருக்காக வழக்காடி என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.